சமத்துவம், சமாதானம் இதெல்லாம் எங்கள் இஸ்லாம் மதத்தை ரொம்ப அழகாகவும் ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. இரியா வர்றேன். ஏப்பா, இந்த நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் இதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? என்ன திடீர்னு தேவையில்லாத வார்த்தைகள் ஞாபகப்படுத்துற? இல்ல, ஊராங்காசில கொள்ளையடிச்சு ஃபேக்டரி ஏற்றியே, அதனால உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். இது பாரு, இந்த நீதி, நேர்மை, நியாயத்தை எல்லாம் யோசிச்சிருந்தா அர்ஷத் மேத்தா நம்ம நாட்டில் பிறந்திருக்க முடியுமா? அது சரி, இந்தியாவில் நல்லது உதாரணம் இருக்கோ இல்லையோ, கெட்டதுக்கு 1008 உதாரணம் இருக்கு. சரி, அவன் இன்னொரு வார்த்தை சொன்னியா இல்லையா? அவனுக்கு தெரியாம இவனை கூப்பிட்டுருக்கேன், இவனுக்கு தெரியாம அவனை கூப்பிட்டுருக்கேன். சரி, 2 பேர் வருவானுங்க. பாய் வந்து பெருசா ஏதோ பாலத்தை திறக்க போற கவர்னர் மாதிரி கத்திரிக்கோல் எடுத்து ரிப்பன் கட் பண்ண போவேன். நான் கட் பண்ணிடுவேன்ல. ஒரு 5 நிமிஷம் இருங்க, அவரும் வந்துட்டுமே. உடனே பாய் நட்டுக்குவான். ஏயா அவன் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னு போயிடுவான். உடனே சுந்தரம் பிள்ளை கிட்ட போய், ஐயா அவர் போயிட்டாரு, நீங்களாவது நல்ல நேரம் போறதுக்குள்ள ரிப்பனை வெட்டிருங்கம்மே. அவனை எப்ப நான் பார்த்தனோ அப்பவே கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுட்டு அவனும் போயிடுவான். என்ன பொறுத்த வரைக்கும் அவமானப்படுத்தணும், ஆனா அவமானப்படுத்துற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது. அதான் டெக்னிக். சரி, இந்த லிஸ்ட்ல வேற யாரையா வச்சிருக்கியா? ஜமால் பாய் கூப்பிட்டுருக்கல, அவர் என்ன பண்ணாரு? அங்க வந்து பாரு. அட பாவி. வணக்கம் தேவரே. வணக்கம். கொஞ்ச நாளாவே பாக்குறேன், ஆடு பின்னாலே அலையுது. மானியத்தாக நேர்ந்து விட்டுருக்கோம்ல, வெட்டுறோம், கூப்பிடுறோம், வந்துருங்க கொத்துக்கு. கொத்துன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாம் கூட்டி சாப்பாடு போடுவீங்களே, அதான் அதான். நான் வரலமா? கண்டிப்பா. என்ன மறக்காம கூப்பிடுவீங்களா? கண்டிப்பா கூப்பிடுறோம். என்ன கூப்பிடுறது பெருசு இல்ல, இத வெட்டும் போது 2 தொடை எனக்கு தான். கண்டிப்பா. நிறைய தீனி போடுங்க, நல்லா குண்டாக்குங்க. ஆடு நம்ம ஆடு, நம்ம நல்லா சாப்பிட வேண்டிய ஆடு இருக்கா. முதலாளி வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வாழ்த்துக்கள். உழைப்பால உயர்ந்தவங்க நீங்க, உங்க கையால திறந்து வைக்கணும். ரொம்ப பிரமாதமா இருக்கு. முதலாளி ஒரு 5 நிமிஷம். ஓகே ஓகே. வணக்கம் முதலாளி, வாங்க வாங்க. ஏயா இவன் இருக்க இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு தெரியல உனக்கு? தெரிஞ்சு ஏன் என்ன கூப்பிட்ட? அவரும் என் முதலாளி தானுங்க. நீங்களும் என் முதலாளி தான். போயாங் முதலாளி, அவனாச்சு தரல. நல்ல நேரம் போறதுக்குள்ள உங்க கையால வெட்டிடுங்களேன். ஐயா அவன் மூஞ்சியை பார்த்தா எங்க நல்ல நேரம் வரும்? நீயே கட் பண்ணு போயா. ஏப்பா சபாபதி, அவங்களை பத்தி தெளிவா தெரியுதோ இல்லையோ, நீ ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க. நடத்துவோம் நாடகத்தை. ஏன் அவங்க 2 பேரும் மோத விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? யோ, உன்னை நான் கூப்பிடவே இல்லையே, நீ ஏன் வந்து உயிர் எடுக்கிற? போய போய் போய். ஏப்பா ஒரு நிமிஷம், உனக்கே கொஞ்சம் அதிகமா தெரியல. ஓரிப்பனு ஓங்கத்திரி நீயே வெட்டிக்கிற வேண்டியதானே? ஏயா வீட்டுல தூரம்லாம் கூட்டி வில்லங்க பண்ணி விடுற? அவனுங்களே வெட்டி விட்டுட்டே இருக்கணும்யா, அதுக்கு தானே வெட்டுறதுக்கே கூப்பிட்டது. மகாஜனங்களே, அண்ணே கத்திரிக்கோளால ரிப்பேர் கட் பண்றாரு, ஜோரா கை தட்டுங்க. மவுண்ட் ரோட்ல பைக்ல வந்துட்டு இருந்தோம்மா, லைசென்ஸ் வேற இல்ல. ஐயோ, போலீஸ்காரன் நிப்பாட்டிட்டான். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, நான் பைசா கொடுத்து விட்டுட்டான். அன்னைக்கு தகராறு பண்ணவனுங்க வந்திருக்கானுங்க. அன்னைக்கு எங்க அம்மா வந்ததால தப்பிச்சிட்டானுங்க. இன்னைக்கு அவனுங்களை சும்மா விடக்கூடாதுடா. நான் போய் அவனுக்கு உண்டுல நாக்குறேன், நீ பாரு வேடிக்கைய. எங்க போறடா? என்னடா வண்டி இது? என்னடா உஸ்ஸின்ற? டேய், அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணல. ஏன்டா புகை விடுற? காத்து அந்த பக்கமா வந்தது. ஏய் காத்து அந்த. ஏய் மச்சான் ஊதிட்டாடா, ஊதிட்டா வாங்கடா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். சீக்கிரம் வாங்க. உள்ளதான் இருக்காங்க, வாங்க. ஏய் எங்க இருக்க? எஸ்கேப். லாக்அப். ஏய் நில்லுடா. ஏய்
டேய் டேய் கிட்ட வராதீங்க. டேய் அந்த பொண்ணு எதுவும் பண்ணிடாத. ஊர்ல பல பிரச்சனை இருக்கு. போயிடுங்க. அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஊர்ல கலவரம் வெடிக்கும். போயிடுங்க. நான் உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். வேணா விட்டுரு. போயிடுங்க. அந்த பொண்ணு எதுவும் பண்ணிடாத. வேணா போயிடுங்க. நான் போறேன். அவளை விட்டுரு. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. மத்த ஆம்பளைங்க பார்க்க கூடாது இந்த படுதாவே போட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களை உங்க அனுமதி இல்லாம தொட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்னை காப்பாத்திக்க வேற வழி தெரியல. சாரி சாரி. மெதுவாடி. இவன் ஊரெல்லாம் அடி வாங்கிட்டு வருவான். நான் ஒத்தடம் கொடுக்கணும். என்னடா அது? இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டு அடிபட்டு வந்து நிக்கிறேடா. 25 வருஷமா புகஞ்சிட்டு இருக்கிற நெருப்பை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எண்ணெய் ஊத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமாக்க பாக்குறீங்களேடா. நான் வாயாடி ஊர் சுத்துறேன்னு சொல்லிட்டு ஊர் பூரா போய் தகராறு பண்ணிக்கிட்டு வரியா? கைதான் நாளைக்கும் இனிக்கிற வாழ்வே கசக்கும். ஏண்டா இவனை அடி வாங்க வச்சுட்டு நீ என்ன பண்ண? என்ன ஏங்க அடிக்கிறீங்க? இதுக்கெல்லாம் காரணம் நெருவிட்ட பையன் தாங்க. யாரது? அதாங்க பூமா பெத்தெடுத்த பையன். பேரை சொல்லுடா. ஏங்க உசன் பாய் பையன் அமீருங்க. என்னங்க இது விட்டுட்டு ஓடுனதுக்கு அடிக்கிறீங்க? அடிச்சவன் பேரை சொன்னாலும் அடிக்கிறீங்க. ஏங்க இவனுக்கு பட்டடி அவனுக்கு பட்டிருக்கும்ல. நன்றி. என்னப்பா வெக்கம்? உங்க மாமன் பொண்ணு தானே? நீ ஒண்ணு, என் ஆளே வேற. என்னப்பா எது வச்சாலும் ரெண்டு ரெண்டா வச்சுக்கிறீங்க? என்னங்க அண்ணி, நாமளும் இப்படி குடும்பம் ஒத்துமையா இல்லையேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். இப்ப பார்த்து இந்த பசங்க வேற சண்டை போட்டுக்கிறாங்க. கவலைப்படாதீங்க அண்ணி. நம்ம குடும்பம் கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துரும். எல்லாம் சரியா போயிடும். இந்த மோதிரம் அமெரிக்காக வாங்கிட்டு வந்தேன். அவன் ஜாதகத்துல இப்போ குருதசை நடக்குது. இந்த மோதிரம் எப்போ அவன் கையிலேயே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை அவன் விரல போட்டு விடுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி அண்ணி. சரி சரி, யாராவது பாத்துற போறாங்க. நாம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். சரி நீ வரேன். நீ என்னண்ணே என்னடா ஆட்டையே அப்படி பாக்குறீங்க? டேய் என்னடா இது? 4 நாளைக்கு முன்னால குண்டா கொழு கொழுஞ்சேடா, இப்படி அழைச்சு போச்சேடா. டேய் செடி மரம் கொடி எல்லாம் போட்டு நல்லா குண்டாக்குங்கடா. இதை வெட்டும் போது 4 தொடையும் வயிறு எனக்கு தான். அப்ப எனக்கு தீனி போட்டு வளர்க்கறவ நீ தலை எடுத்துக்க. அப்ப தேவருக்கு தேவருக்கு கிட்னி கொடுத்துருவோம். சரிண்ணா. போ 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 ஆடு ஓடி விளையாடு. இன்னும் கொஞ்ச நாள் வெட்ட போறாங்க. எனக்கு தான் எனக்கு தான். ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா. உன் கையை காட்டு. ஏம்மா நம்ம தான் தங்க மோதிரம் போட மாட்டோமே. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. இனிமே நீ இந்த மோதிரத்தை கழட்டவே கூடாது. அதே மாதிரி யாருக்கிட்டையும் சண்டைக்கே போக கூடாது. இன்னமா அவங்க மட்டும் அப்பா கால்ல விழுது சொல்லாமா? அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும். உனக்கு கோவமே வரக்கூடாது. இனிமே உனக்கு கோவம் வரும்போதெல்லாம் அம்மா போட்ட மோதிரத்தை பார்த்து உன் கோவத்தை கட்டுப்படுத்திக்கணும். சரியா? என்னடா சரியா? நீ சத்தியம் பண்ணு. என்னையா என்னங்க ஒருத்தர் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க?
திருவிழா ஏற்பாடு நடந்துட்டு இருக்கா? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. மயிலாட்டம், ஒயிலாட்டம், முக்கியமா கரகாட்டம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. டீப் லைட், பந்தல் செட்டு எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிஞ்சுச்சு. கிட்டத்தட்ட திருவிழாக்கு வேண்டிய எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னங்க இப்ப பார்த்தாலும் கரகாட்ட கும்மியாட்டம்ட்டு பரம்பரையா கரகாட்டம் ஆடிட்டு இருந்தவங்களே மாடர்ன் ஆயிட்டாங்க. நீங்க அதை இப்படி தொங்கிட்டு இருக்கீங்க. ஒரு ரிக்கா டான்ஸ் போட்டோம்னா திருவிழாவில் கிளுகிழுப்பா இருக்கும்ல. சபாபதி, இது கோயில்ப்பா. வெளியில வச்சுக்கலாங்க. இது பாருங்க, வாடை காத்து ஓங்கி அடிச்சுன்னா தூக்கி விட்ட மீச சுருண்டுக்கும். இந்த ஆளுக்காக நான் சொல்றேன், ரிக்கா டான்ஸ் போட்டோம்னா இந்த மாதிரி சிறு வயசு ஸ்பெஷல் ஒரு ஜாலியா இருக்கும்ல. சலாம் அலைக்கும். நான் உள்ள வரலாங்களா? வாங்க வாங்க. வந்துட்டீங்களா? நம்ம ஊர் கோயில் திருவிழாவுக்காக எங்க ஜமாத் சார்பில் 5000 ரூபாய் டொனேஷன் கொடுக்குறோம். ரொம்ப நன்றிங்க. என்ன பிச்சையா? ஏகாஜியார கோயில்ல பணம் இல்லையா? நீங்க கொடுக்குற 5000 ரூபாய் வச்சு தான் நாங்க இவ்வளவு பெரிய திருவிழா நடத்துறோமா? சபாபதி, நாமெல்லாம் ஒரு தாய் பிள்ளைகளா பழகிறோம். அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நாம அவங்க வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிடுவோம். பிரியாணி பேச்சுல ஒரு பேச்சுங்களா? நம்மளுக்காக அவங்க பிரியாணி பண்றாங்க. ஏங்க அவங்க தேய்க்க அவங்க பண்றாங்க, இருக்கிற விஷயத்தை நம்ம கொடுத்து அனுப்புறாங்க. இப்போ நாம கெடா வெட்டுறோம், அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறோம். அதெல்லாம் இப்ப வெட்டப்படாது. ஐயோ வெட்டலாம்ட்டாங்களே. யோ சபாபதி, நீ ரொம்ப ஓவரா பேசுற. என்னைக்காவது கோயிலுக்காகவோ இல்ல நல்லது கட்டுறதுக்காகவோ 5 பைசா கொடுத்துருக்கியா? டேய், உன்னுடைய டோட்டல் வேல்யூ 5 பைசா தான். நீ எல்லாம் கருத்து பேசுறடா. நீ ரொம்ப ஓவரா பேசுற. ஏய், என்னடா உனக்கு? நீ போய், போ. ஒன்னா கூடி பேசிட்டு இருக்கோம்ல, நீ என்ன குறுக்கால? நீ ஒரு பெரிய மனுஷன், அவ ஒரு பெரிய மனுஷன், பக்கம் பக்கமா செய்தி வாசிக்கிறாங்க. நான் கேக்குறேன், போடா. அப்புறம் உண்மையிலேயே கடா வெட்டுதா? எப்படி சவுண்ட்? சூப்பர்ல. அது சரி, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து சாமி ஊருக்குள்ள அட்வான்ஸா பிரச்சனை கிளப்பி விட்ட. கண்டுபிடிச்சியா? எல்லா டீச்சர் கொடுத்த பாடம் தான். காலனா செலவு பண்ண மாட்டேன். ஆனா இந்த சுந்தரம்பல்ல உட்கார்ந்து இருக்கிற அதே தர்மகத்தா நாக்காளியில நான் உட்காரனா இல்லையான்னு பாரு. அதுக்கெல்லாம் பணம் செலவழிக்க முடியாதுப்பா. உன்ன மாதிரி முட்டா பசங்களுக்கு தாண்டா காசு செலவு பண்ணும். என்ன மாதிரி புத்திசாலிகளுக்கு 10 காசு செலவு பண்ணாம பவர் ஆட்டோமேட்டிக்கா கையில வரும், தெரியுமா? ஏப்பா, நீ தர்மகர்த்தானா கணக்கு வழக்கலாம் நான் தானே. இதுல முதல்ல நான் உட்கார்றேன். சரி வா போலாம். போலாம் வா. மேல தண்ணி பட போது ஓரமா வா. நீ பார்த்து வாடா. பார்த்தது போதும் போ. அவரால அடிக்க முடியல பாத்தியா? என்னடா இன்னும் யாரும் உரி அடிக்கல? பாரு, அவர் இப்பதான் கரெக்டா அடிக்க. அத அடிங்க. ஏய், இவங்க எல்லாம் சும்மா வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க.